வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு டெய்லி எல்லாரும் யூஸ் பண்ணுற நம்ம ஃபேஸுக்கு அழகாக கொடுக்கக்கூடிய லிக்விட் குங்குமம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். விதவிதமாக நம்ம எவ்வளோ தான் ஸ்டிக்கர் போட்டு வச்சாலும் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லி கேட்டிருப்பீங்க குங்குமம் வைங்கப்பான்னு. அதே மாதிரி தான் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு குங்குமம் அவங்க ஃபேஸுக்கு அழகாக மட்டும் இல்லைங்க, லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கும். அந்த லிக்விட் குங்குமம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்மளோட லிக்விட் குங்குமம் தயார் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நான் குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன். இது தாழம்பூ குங்குமமே யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்ல வாசனையாக இருக்கும், மஞ்சளோட வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆலுவேரா ஜெல்லு, இது ரோஸ் வாட்டர், இது ஜவ்வாது பேஸ்ட்டு, ஈவியான் டேப்லெட்டு. இவ்வளவு தாங்க நமக்கு தேவை. சுலபமாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சுட்டே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன், அதில் குங்குமத்தை சேர்த்துக்கலாம். நான் முழுசாகவுமே எடுத்துக்கிறேன். அடுத்தது ஜவ்வாது பேஸ்ட் எடுத்திருக்கேன். பவுடர் கிடைச்சா பவுடர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். லிக்விடாகவும் வருது, அது கிடைச்சாலும் அதுவும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆலுவேரா ஜெல்லு ஒரு ஸ்பூன் கிட்ட நான் எடுத்திருக்கேன், அது போதும். ஃபஸ்ட்டு இது மூணையும் நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. அதோட ஒரு ஈவியான் டேப்லெட் சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்குறோன்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவ்காக தான். அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட ரோஸ் வாட்டர் வேணும், நான் கொஞ்சம் கூட விட்டுக்கிறேன். அதையும் விட்டு நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட லிக்விட் குங்குமம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தீந்து போன பாட்டில் இருக்கும், அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுலேயே நம்ம விட்டு வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கை கொடுமா. அவ்வளோதாங்க, நம்மளோட லிக்விட் குங்குமம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.